பச்சையாக இருக்க அரசங்கன்றுக்கும் பெருச்சங்கன்றுக்கும் பக்கத்தில் பழுப்பு நிற இலையோடு இருக்கிறது தான் இமாம் பசந்த் மாங்கன்று. ஒரு பழம் 70 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இமாம் பசந்த் மாம்பழத்தை. அந்த மாம்பழத்தோட விதையை தான் இங்கே நட்டு வச்சேன். இப்போ அது மாங்கன்றாக வளர்ந்துடுச்சு. நம்ம சாப்பிட்டு முடிக்கிற எல்லா பழங்கள்லேருந்தும் விதைகளை எடுத்து நம்ம செடிகளை உருவாக்க முடியும். அந்த செடிகளை எப்படி உருவாக்கலாம்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் வீட்டு குழந்தைகள்லாம் காமிங்க. குழந்தைங்களுக்கு விதையிலேருந்து செடிகளை உருவாக்குற ஒரு நல்ல பண்பை வளர்த்து கொடுங்க. அப்படி குழந்தைங்களுக்கு நல்ல பண்பு வளரும்போது அந்த குழந்தைங்க எதிர்காலத்தில் ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களாக வளருவாங்க. எண்ணங்கள் எல்லாம் தூய்மையாக இருக்கும், உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், இயற்கையை நேசிப்பாங்க, எல்லார்கிட்டையும் அன்பாக பழகுவாங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவருக்குள்ளே 3 பங்கு மண்ணும் 1 பங்கு எருவும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதையை வைக்கிறீங்களோ அதை மேலேயே வச்சுருங்க. அந்த விதையோட அளவு எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவு மண்ணை மட்டும் அந்த விதை மேலே போடுங்க. அந்த விதை 3 நாளுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வெயில் படுற மாதிரி வைங்க. 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.